ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுதிட்டு வந்திருப்பீங்க. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டு பி வெரி ஹானஸ்ட், ஐ வாஸ் ரியலி வெரி ஹாப்பி. நான் என்னெல்லாம் 2 மார்க் 3 மார்க் சொல்லியிருந்தனோ அது எல்லாமே அப்படி இருந்தது. அது கூட அப்படி இப்படி சொல்லிடலாம் சார், ப்ராப்ளம்ஸ் தான் அங்கே கெத்து. நம்ம நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி வந்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, அப்புறம் 10th சாப்டர், இந்த 4 சாப்டர்ல இருந்து புக் பேக் படிச்சிருங்க, எக்ஸாம்பிள் படிச்சிருங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதே சாப்டர்ல இருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க, கம்பல்சரி ப்ராப்ளம். ஸோ இது எனக்கு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் எவ்ரி இயர் இதுல இருந்து தான் வரும் அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக எப்பவுமே போஸ்ட் பண்ணுவோம். அதுல இருந்து தான் எப்பவுமே வந்திருக்கு. ஸோ இந்த தடவையும் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன சந்தோஷம். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒன் வேர்ட்ஸ், இந்த ஒன் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ல வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இன் டெக்ஸ்ட் போட்டிருந்தோம். அந்த கேள்வியெல்லாம் அதில் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதை தாண்டி நீங்க உங்களுடைய எக்ஸாம்ஸ் வந்து எப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள மறக்காம சொல்லிடுங்க. 5 மார்க் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணது தான், அது உங்களுக்கும் தெரிஞ்சது தான். 5 மார்க் நம்ம எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ நம்ம சூஸ் பண்ண அந்த டாப் 30 5 மார்க்ல இருந்து எதர் ஆப்ஷன்ஸையும் சேர்த்து 20 கேள்வி அதில் அப்படியே இருந்தது. ஸோ அதுவும் வந்து நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஸோ எக்ஸாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ நீங்கள் அடுத்த இயர் 12th போக போறீங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கடைசி சாப்டர் வரைக்கும் எல்லா டாபிக்ஸும் போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம், புக் பேக் ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம். எல்லாமே 12th பக்காவா எல்லாமே இருக்கு. ஸோ இந்த வருஷம் 12th நீங்க என்ன சார் ஸ்பெஷலா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் வேர்டை நம்ம சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸும் போட போறோம் இந்த வருஷம். அப்போ நீங்க இப்போ 11th முடிச்சுட்டு 12th போகும்போது ஃபுல் காம்போவா உங்களுக்கு பிசிக்ஸ்ல எல்லாமே கிடைக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் உங்களுக்காக சாம்பிள் பேப்பர்ஸ் புக்கை நான் பிரிண்ட் பண்ண போறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில மெட்டீரியல்ஸை வந்து உங்களுக்காக ரெடி பண்ண போறேன். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லிடுங்க. சார் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குடா, ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க 12th வீடியோ பாருங்க, பயங்கரமா இருக்கும். ஏன்னா 11th விட 12th நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட், வாட் எவர் இட் இஸ், நீங்க 11th பிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள மறக்காம சொல்லிடுங்க. ஒன் வேர்டுக்கான ஆன்சர் இப்போ எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நிறைய யூடியூப் சேனல்ல போட்டிருப்பாங்க, உங்களுக்கு டீச்சர்ஸ் அனுப்பிச்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு குரூப்ல யாருன்னா ஃபார்வர்ட் பண்ணியிருக்கலாம். யூ நோ தட் இல்லையா? ஸோ அதனால பி ஹாப்பி வாட் எவர் இட் இஸ். அடுத்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சிந்திச்சு அதுக்கான கட்டத்தை பாருங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் with a smile.